பாப்கார்ன் வாங்க குறிக்கலாம். வழங்குபவர் ஸ்ரீ நந்தீஸ்வர ஞானபீட நிறுவனர் சுவாமி சித்தகுருஜி அவர்கள். ஓம் நம சிவாய. சாமிஜி. ஓம் நம சிவாய. சாமி, ஒரு சந்தேகம் சாமி. ஆடி மாதத்தை சிலர் பீடை மாதம்னு சொல்றாங்க, அது உண்மைதானாங்க சாமி? ஆடி மாசத்தை பொறுத்தளவுல பீடை மாசம் என்பது ஒரு நாட்டு வழக்கு பேச்சு. அது பீட மாசம், அதாவது பீடம் என்பது அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனத்தை குறிக்கும். எல்லா விதமான தெய்வங்களையும் அமர வைத்து பூஜை செய்யக்கூடிய ஒரு மாதம் என்பதற்கான ஒரு வார்த்தை தான் பீட மாதம். எனவே சிறந்த மாதம் என்றதுதான் அதுக்கு பொருள். அப்ப ஆடி மாதத்துக்கான சிறப்பா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க சாமி? ஆடி மாசம் என்றது பொதுவா சூரியன், அதாவது வடக்கிலிருந்து தெற்கே நோக்கி பயணம் பண்ற தட்சிணாயன காலம் என்று சொல்லி குறிப்பிடப்படுறது. இந்த காலம் பருவமழை பெய்யக்கூடிய காலம். பருவமழை பெய்யும் போது நல்ல சுத்தமான நீர் பெருக்கெடுத்து வருவதால இதுக்கு ஆடி பெருக்கண்டு. அந்த நீர்ல மக்கள் குளித்து தங்களுடைய பூஜை முறைகளை செய்வாங்க. அதாவது அம்மனுடைய திருவிழாக்களையும் பண்டிகைகளை செய்வாங்க. இந்த மாசம் எப்படின்னு கேட்டா ஒரு வழிபாட்டுக்குரிய மாசம், வழிபாடு தொடங்குற மாசம், பண்டிகைகள் தொடங்குற மாசம். பொதுவா ஆடி தவசு, அம்மன் ஆடி தவசு செய்த காலத்தை சிறப்பாக இதுல குறிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ஆடி அமாவாசை வருது. இந்த ஆடி மாசத்துல மிக மிக சிறந்த பண்டிகைகள் இருக்கு, வழிபாடுகள் இருக்குது. அவ்வளவு புனிதமான மாசம். இந்த ஆடி மாசத்துல இருந்தே எல்லா இந்து மத பண்டிகைகளும் வழிபாடுகளும் ஆரம்பமாயிடும். இப்படிப்பட்ட இந்த ஆடி மாசத்துல இந்த அமாவாசை, ஆடி அமாவாசை என்பது நீத்தார்கடன் பிதிர் தர்ப்பணம் செய்வதற்கான ஒரு சிறப்பான காலம். அப்படி இருக்கிறப்ப, இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறப்ப, ஏன் சாமி இந்த காலகட்டத்துல திருமணம் சுபகாரியங்கள்லாம் நடத்த வேண்டாம்னு ஒரு வழக்கம் இருக்கு? அதாவது ஒரு குறிப்பிட்ட மாசங்களை சூனிய மாசம் என்று ஒதுக்கி வச்சாங்க முன்னோர்கள். அதுல பாத்தீங்கன்னு கேட்டா மார்கழி மாசம், ஆடி மாசம், மாசி மாசத்தை சூனிய மாசங்கள், நல்ல காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க. அதுலயும் ஆடி மாசத்துல சிறப்பான இந்த சுபகாரியங்கள் செய்வதற்கு பயன்படுத்துறது இல்லை. ஆனாலும் இந்த காலகட்டங்கள்ல சிலர் இந்த புனிதமான விஷயங்களுக்கு இதை பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வும் நடந்துட்டு இருக்குது. என்ன காரணம் சாமி இந்த காலகட்டத்துல திருமணம் போன்றதெல்லாம் நடத்தாம இருக்கிறதுக்கு? அது காலங்காலமா அப்படி ஒரு பழக்கம் இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க சாமி? இப்ப ஆடி மாசத்தை பொறுத்தளவுல என்னன்னு கேட்டா ஒரு குறிப்பான ஒரு ஐதீகம் என்னன்னு கேட்டா, பித்திருக்கள் இந்த பூமியை நோக்கி அவர்களுக்கு கொடுக்கிற தர்ப்பணங்களை எடுத்துக்கொள்வாங்க. அந்த தர்ப்பணத்துக்கான காலம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுறதால இந்த நம்முடைய நீத்தார்கள் வார காலத்துல சுபகாரியங்களை வைக்கிற நேரத்துல இந்த நேரம் இதுக்கு உதவாது. ஏன்னு கேட்டா அவங்களால ஒரு இடையூறோ துன்பமோ அவமிருத்துக்களோ வரலாம், அந்த சுபகாரியம் நடைபெறாம எதுவும் தடைகள் வரலாம். அப்படி என்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஆடி மாதத்தை தள்ளி வச்சாங்க. இந்த ஆடி மாசம் வழிபாட்டுக்குரிய மாசமாக இருக்கட்டும், பித்தர்களுடைய கடமைகள் செய்யறது காலமாக இருக்கட்டும் வச்சாங்க. ஆனால் இந்த காலத்தை புனிதமான காலமாக கழிக்கணும். இந்த காலத்துல இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாதுன்றது முன்னோர்களுடைய கணிப்பு. அப்புறம் ஒரு சில சமூகம், குறிப்பா பிராமண சமூகம் எல்லாம் இந்த சமயத்துல எல்லா நற்காரியங்களும் செய்யறாங்களே, அவங்கள ஒண்ணும் செய்யாதுங்களா சாமி? இது நல்ல ஒரு கேள்வி. இது என்னன்னு கேட்டா, இப்படி ஒரு சமுதாயத்தினர் அந்த காலத்துலதான் அவங்களுடைய சுபகாரியங்களை செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க காலமாக சில நியம ஆச்சார அனுஷ்டானங்களை பேணி வர்றவங்க. அவங்க பொதுவா சொல்ல போனா அவங்க அமாவாசை, சில நித்திய பிதுர் தர்ப்பணம் எல்லாம் வழக்கமா செய்துட்டு வரவங்க. இந்த மாதிரியான சில ரகசிய ஆச்சாரங்கள் அவங்கள்ட்ட இருக்கிறதால அவங்க இந்த விஷயத்துக்கு விதிவிலக்காகிறாங்க. அவங்களுக்கு இந்த பாதிப்பு வராது அப்படி என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில, அனுபவ அடிப்படையில இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை அவங்க வச்சுக்கிறாங்க. மற்றவர்கள் அந்த மாதிரியான அனுஷ்டானங்களை மேற்கொள்றது இல்லைன்றதால அவங்களுக்கு அதுல பாதிப்பு இருக்கும். நான் இந்த மாதிரி காலத்துல மட்டும்தான் அவங்க பிதர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. நீங்க சொல்லப்படுற சில இதை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பிதிர் தர்ப்பணம் வழக்கமான விஷயம், அதனால அந்த பாதிப்பு வராது. இந்த காலத்துல
இவங்களுடைய ஆசியோட, நீத்தார்களுடைய ஆசியோட இந்த திருமணங்கள் போன்ற வைபவங்களை வச்சு அவங்க வந்து நல்லபடியா சுபகாரியங்களை முடிக்கிறதாக அவங்களுடைய நடைமுறை இருக்குதுங்க. நல்ல தகவலை தந்தீங்க சாமி. மிகவும் நன்றிங்க.